ஏன்னா நம்ம விமலான்ற ஒரு பெனிஃபிஷரியை பார்க்க போகிறோம். அந்த பொண்ணுக்கு வந்து அப்பா இறந்துட்டார். அந்த பொண்ணு பிறந்து ஒரு 6 மாதத்துலேயே இறந்துட்டார். அந்த பொண்ணு அவங்க அம்மா அவங்க அக்கா இருந்தாங்க, கட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ இவங்க 2 பேரும் ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் வீட்டில் தான் இருக்காங்க. கூட அவங்க சித்தி வந்து சப்போர்ட்டுக்கு இருக்காங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா ஹேண்டிகேப்டு. ஸோ அதனால் அவங்க ஹேண்டிகேப்டு, அதனால் எந்த வேலைக்கும் போகாமல் அந்த பொண்ணை பார்த்துட்ருக்காங்க. அவங்க அம்மா தான் வேலைக்கு போவாங்க, இந்த கார வேலைன்னு சொல்லுவாங்க, சித்தாள் வேலைக்கு, அதுக்கு தான் போவாங்க. அதிகம் வந்து வேலை இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம அவங்கள பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக போய் என்ன டீட்டெயில்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா இப்போது அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கிட்ட தான் இருக்கோம். அங்கே தெரியுது பார்த்திங்களா, இந்த ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ் கொட்டாய் மாதிரி ஒரு சின்ன வீடு, அவ்வளோதான். இதுதான் இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்குது, மொட்டை கிணறு. தண்ணி இருக்குது, ஆனால் கிணறு வந்து ரொம்ப யூஸ் பண்ணாமல் இருக்குது. வீட்டு யூஸ் மட்டும் போட்டு எடுத்துகிட்ருக்காங்க. இந்த அங்கே தான் வர்றாங்க, அந்த பொண்ணும் அந்த அம்மாவும் வர்றாங்க. அவங்கள பற்றி தான் எனக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அவங்க 2 பேர் தான் இருக்காங்க. ஸ்கூல் முடிஞ்சு வந்துட்டியா பாப்பா? சரி சரி சரி, வாங்க. வணக்கம்மா. இவங்க 2 பேரும் தான். அந்த பொண்ணு தான் விமலா, இது அவங்க அம்மா. அவங்க சித்தி எங்கம்மா? அங்கே இருக்காங்களா? சரி, அவங்க ஏதோ வேலைக்கு போயிட்டாங்க, கடைக்கோ வேலைக்கோ போயிருக்காங்கன்றாங்க. அது என்னென்னு பார்ப்போம். இப்போதைக்கு இவங்களை பற்றி இன்னைக்கு விரிவாக என்னன்றதை பார்க்கலாம். இந்த வீடு தான் பார்த்தீங்கன்னா, இந்த வீடு தான் பாருங்கள். இதுதான் இந்த ஒரு சின்ன வாசப்படி இருக்கிறது தான். அந்த பக்கம் இருக்கிறது வந்து குட்டி சுவர் மாதிரி ஆகிடுச்சு. அது இன்னொருத்தங்களது, அவங்க பங்கு. இவங்களது வந்து இந்த வீடு மட்டும்தான். ஸோ வீட்டையும் பார்ப்போம் அப்படியே உள்ள. இதுதான் ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், இப்போ ஹோல்ஸாக இருக்குது. இன்னும் அது அவங்க கம்ப்ளீட் பண்ணல, வெளிச்சத்துக்காக விட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லை. இவ்வளோதான் இவங்க வீடு. ஒன்றுமே கிடையாது. ஒரு ஆள் நல்லா ஒரு கட்டில் போட்டு கொடுத்தோம்னா அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த வீட்டில் பார்த்தீங்களா, இவங்க இந்த சூழ்நிலையில் தான் இருக்காங்க. நம்மகிட்ட பெனிஃபிஷரியாக இருக்கவங்க பொருள் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை கஷ்டத்தை என்னன்னு நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாங்க. அந்த பொண்ணு பிறந்த 6 மாதத்துலேயே அவர் இறந்து போனாங்க. ரொம்ப கஷ்டம். ஸோ நமக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம், அவங்க வந்து ஃபுல்லாக சொல்லுவாங்க. கண்டிப்பாக கேட்கலாம். இப்போ நம்மகிட்ட கேட்போம், அவங்க வீட்டுக்காரர் எப்படி இறந்தாங்க, என்ன இந்த மாதிரி விஷயங்கள். ஏமா அவங்க வீட்டுக்காரர் எப்படிமா இறந்தாரு? எங்கள் வீட்டுக்காரர் திருநாவுக்கு போனாங்கண்ணா. அங்கேயே குடிச்சிட்டு அப்படியே கட்டில் படுத்துனாங்களா. கை கால் அப்படியே ஒன்றா போயிடுச்சுங்களாண்ணா. அப்படியே போய் ஒன்றா போய் எங்கள் தம்பி போன்னு போட்டு சொன்னானுங்க. அவங்க எங்கள் சின்ன மாமாவனுங்க, இது மாதிரி அக்கா இனிமேல் போவாதுங்க ஏக்கா, அங்கே போனால் மாமா குடித்தாலுமா படைக்காது, செத்துரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே ஆட்டாவில் ஒரு 3 மணிக்கு கொண்டாந்தாங்க. நைட்டு ஒரு மணி 2:30 இருக்கும். ரொம்ப ஆச்சு போச்சுன்னு ஆஸ்பத்திரி கொண்டு போனோம். ஆஸ்பத்திரி கொண்டு போனால் அங்கே எல்லாம் பார்த்தாங்க. அப்புறம் எஸ்எல்ஹெச் பார்த்தா நெஞ்சில் ஓட்டை போட்டுருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் என்கிட்ட எதுவுமே சொல்ல, கத்துனா கத்திடுவாங்கன்னு. அப்படியே ஆஸ்பத்திரி மக்கியா நாள் விடிய காலம் அன்னைக்கு விடிய மட்டும் இருந்தோம். விடிய காலம் இறந்து போச்சுன்னு என்கிட்ட சொல்லலை. பக்கத்தில் சொல்லி கொண்டாந்து புலிக்கோளத்துலேருந்து கொண்டாந்தாங்க. கொண்டாந்து இது மாதிரி உயிர் தான் செத்து போச்சுன்னா அங்கேயே கத்தி அதை ரொம்ப இதாக இருக்கும், குழந்தை வச்சுருக்கோம், இறந்து போயிடும், ரொம்ப இதாகிடும் அப்படின்னு சொல்லலை. அப்படியே கொண்டாந்து கார் நிப்பாட்டி இங்கே இந்த இதில் தான் வச்சாங்க. வச்சு அப்படியே எங்கள் வீட்டுக்கார சார்பாக கூரையாக இருந்துச்சுங்க. அதுக்கு போய் கஷ்டப்பட்டு யார் வந்தால் சண்டை போடும், நோம்பி நொடினா அப்படின்னு சொல்லி இந்த அட்டை போட்டு இந்த மண் அப்படி வந்து அது பூச முடியாமல் கிடக்குது. வேலைக்கு போனால் இப்படி மண் இடித்து கல் தூக்கி சம்பாரித்து பிள்ளைங்களை காப்பாற்றணும். இப்படி ஒன்று பாட்டு ஆள் கூப்பிட்டு போய், சரி வாமா ஏமா அழுதுகிட்டே கிடக்குறா, சரி வா புள்ள வச்சுருந்து இருந்தால் ரொம்ப செஞ்சியாயிருவே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் சம்பாரித்து பிள்ளைங்களை காப்பாற்றி இந்த வீடு இந்த அட்டையை போட்டு வச்சேன். அப்போல்லாம் எங்கள் வீட்டுக்கார சார்பெல்லாம் கூரையாக தான் இருந்துச்சு. அதுக்கு பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து அட்டையை ரோனியமாக கொஞ்சோண்டு காசு கொடுத்தாங்க. கஷ்டப்படுவோம். உங்கள் வீட்டுக்கார சாவையில் இந்த பொண்ணு எத்தனை மாதம் குழந்தையா இருந்துச்சு? நான் வந்து ஒரு 8 மாதம் தான். 8 மாதம். உங்களுக்கு இன்னொரு பொண்ணு இருந்துச்சு? ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அந்த ஒரு 11 வயசு அந்த பொண்ணுக்கு. அது சின்ன குழந்தை தான். அந்த பொண்ணு இப்போ கட்டி கொடுத்து அந்த பிள்ளை. உங்களுக்கு வருமானம் பார்த்தா வேற என்ன வருமானம்? எனக்கு வேறு வருமானம்லாம் இல்லைண்ணா. வேலைக்கு போனால் தான் வேறு வருமானம். ஆடு மாடு எதுவுமே இல்லைங்கண்ணா. வேலைக்கு போனால் அம்மா வீட்டில் கொஞ்சம் சாப்பிடுவேன்.
இல்லாட்டி வேலைக்கு போனால் அவ்வளோத்தாங்கண்ணா. வேறு வருமானம் காசு பணம் எதுவுமே இல்லை. காரட்டு காசு 1000 ரூபா வருது, அதாண்ணா. வேற எல்லாம் எதுவும் இல்லை. ஏதோ குட்டை வேலைக்கு இந்த உடம்பு சரியில்லாம் முடியலைன்னா குட்டை வேலைக்கு போவேன். இல்லாட்டி இந்த கல் மண் இடிப்பாங்க, அதை வரலாம் இப்படி கூப்பிடுவாங்க, போய் துறையூர் தான் போகிறோம். போய் சம்பாரிச்சிட்டு வருவேன். காலையில் 7 மணிக்கு போனால் சாயந்தரம் 7 மணிக்கு தான் வரும். அதுக்கு இடையில பஸ் இல்லை, அதனால போயிட்டு வருவோம். இந்த மாதிரி எங்கள் வீட்டில் தண்ணி மழை பெஞ்சிச்சா தாரில் அடிக்கும். இந்த மாதிரி பூச முடியாமல் இருக்குது. யாராச்சும் இப்போ பூச்சி தாங்க உதவி செய்யுங்க. அங்கே நைட்லாம் அங்கிட்ட லைட்டு இல்லை, வெளியெல்லாம் லைட் இல்லை, உள்ளார மட்டும் ஒரு லைட் இருக்குது. அப்புறமேட்டுக்கு அங்கே கிணறு இருக்குது பக்கத்தில். இங்கிட்டலாம் காடு தோட்டமாக இருக்குது. நைட்டு பாம்பு பூச்சி தான் வந்துச்சுன்னா தெரியாது. லைட்டு எத்தனை லைட் இருக்கு? ஒரே ஒரு லைட்டு தான் இருக்குது. அப்புறமேட்டுக்கு பக்கத்தில் குடம் தண்ணி தான் இருக்குது. அப்புறமேட்டுக்கு இங்கே தூங்குறதுக்கு கட்டில் தான் போட முடியும், பாய் தான் போட முடியும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைட்டு தான் இருக்குது. அந்த சுவிட்ச் போர்டில் மேலே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பேசுகிறதுக்கு மேலே அந்த ஒரு லைட்டு தான், அந்த சுவிட்ச் போர்டில் இருக்க ஒரே ஒரு லைட்டு தான். ஸோ இந்த கிரைண்டரும் வந்து இவங்க வந்து இப்போ கொழுந்தனார் வீட்டில் ஓசுனா கொடுத்து ஏதோ ஆட்டிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு அவங்க வேறு எதுவும் கிடையாது. அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, மழை காலத்தில் பின்னாடி கிணறு இருக்கும், வர வழியில் பார்த்துருப்போம். தண்ணி நிறைய வந்துச்சுன்னா வழுக்கும், அந்த இடத்துல சைடில் போக முடியாது, தண்ணி எவ்வளோ கிடக்குது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். நைட்டு பூச்சி புழு வரும். ஏன்னா இவங்க இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா வயல் இருக்குது சுற்றி. பாம்பு பூச்சி இந்த மாதிரி வரும், மழை பெஞ்சால் தண்ணி நிற்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய அவங்க சந்திச்சுட்டு இருக்காங்க. அதனால் அந்த பொண்ணு ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்குறாங்க. இந்த வீடுங்கண்ணா இப்படி இருக்குது, ஏதோ யாரும் இப்படி பார்த்தவங்க உதவி பண்ணலாம் பரவாயில்ல. ஏதோ முடிஞ்ச வரைக்கும் புக்கு இதெல்லாம் வாங்கி தரேன். முடியாததுக்கு யாரும் இப்படி உதவி பண்ணி கொடுத்தாலும் பரவாயில்ல. ஏதோ முடிஞ்ச வரைக்கும் புக்கோ துணிமணி பக்கத்துலேயும் தருவாங்க. ஏதோ இந்த போட்டுக்கிற தருவாங்க. சரின்ட்டு அதை வாங்கி போட்டுக்கு பாப்பா. பத்தாவது துணியெல்லாம் தருவாங்க. சரின்ட்டு போட்டுக்கான்னு சொல்லி விட்டுருவோம். பள்ளிக்கூடத்துலேயும் தருவாங்க இந்த டூல்ஸ்லாம். அதை வச்சு அது எதுவும் முடியாது, அந்த பூசாமல் அப்படியே கிடக்குதுங்கண்ணா. ஏதோ முடிஞ்ச வரைக்கும் நான் முடிச்சு கொடுத்தேன். இதுக்கு மேலே ஒன்று அப்படியே கிடக்குது. வேறு வருமானம்லாம் எதுவும் இல்லைங்கண்ணா. வேலைக்கு போனால் தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதனால வந்து வேலைக்கு போனால் தான் சாப்பாடுன்ற மாதிரி. உங்களுக்கே தெரியும், இந்த வீட்டை பார்க்கல ஒரு சூழ்நிலை, வேலைக்கு போனால் தான் சாப்பாடு அப்படின்னு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சைடு பார்த்தீங்கன்னா மேலே 2 ஹோல்ஸ் விட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த சைடு நம்ம உட்காந்துருக்கிறதுக்கு ஆப்போசிட்லேயும் ஒரு 2 ஹோல்ஸ் இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா, அது வெளிச்சத்துக்காக விட்ருக்கலாம், இல்லை பூச முடியாமல் விட்ருக்கலாம். இப்போ என்னென்னா, நார்மலாக மழை பெஞ்சால் அது உள்ளே எதுவும் சாரல் அடிக்காது. கொஞ்சம் இந்த ஹெவியாக மழை பெய்யெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே அந்த சாரல் அடித்து மழை தண்ணி உள்ளே வந்து, ஸோ அந்த மாதிரி அடமலெல்லாம் பெய்யல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு அந்த மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கார்னர்லாம் பூசாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உதவிகள் யாராவது பண்ணி கொடுத்தா கூட ஓகே, எங்களுக்கு வீடு வந்து கொஞ்சம் பூசி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா வெளியில் இருந்து பார்க்கல உங்களுக்கே தெரியும், அங்கேருந்து பார்த்துட்டு வந்திருப்போம், நல்லா பூசாமல் இருக்கும். ஒரு கட்டில் போட்டு ஒரு பாய் போட்டு படுத்து தூங்கலாம் அந்த வீட்டுக்குள்ளே, அவ்வளோதான். அதுவே வந்து நம்ம ஒரு கட்டில் போட்டோன்னா ஒரு பாய் போட்டால் உள்ளே கதவு திறந்து வர முடியாது. ஸோ அந்த மாதிரி இதுதான். உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 குடம் அந்த மாதிரி தான் இருக்குது. வேறு எதுவும் பெரிய ஜாமான்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இந்த இதை பார்க்கலையே அவங்க எந்த அளவுக்கு ஏழ்மையாக இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கிரைண்டர் கூட அவங்க வந்து யாரோ வந்து பக்கத்தில் கொடுத்தாங்க, அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இவங்க வாங்கினது கிடையாது. அந்த கிரைண்டர் வந்து ஓசு தான். அவங்க ஓட்டிக்குவாங்க, நாங்கள் ஓட்டிக்க சரி சும்மா தான் கிடக்குதுன்னு ஓட்டிக்கிறாங்கண்ணா. அதனால அவங்க கரண்ட் இல்லாமல் இருக்கும், அவங்க மாவு அவங்க ஆட்டிக்குவாங்க. எங்களுதெல்லாம் இது கூட அது கூட இவங்களதில்ல. அந்த கிரைண்டர் வந்து இவங்களது கிடையாது. அப்போ பார்த்துங்க எந்த அளவுக்கு ஒரு ஏழ்மையான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குறவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீட்டை வந்து ஏதாவது சீர்திருத்தம் பண்ணி கொடுக்கறதுக்கு உதவி பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாவது பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கும். அவங்களும் அதை தான் சொல்கிறாங்க, ஏதாவது பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் உதவி பண்ணாட்டி கூட இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உதவி பண்ணுறதுக்கு யாருக்காவது ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க இப்போ ஒரு கம்பெனியோ ஒரு பெரிய இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா கூட பண்ணி தருவாங்க. இல்லை இந்த மாதிரி யாராவது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்லி கூட பண்ணி தர சொல்லலாம்.